வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே. அத்தியாயம் 21. வழக்கம் போல அன்று இரவு சாம்பவி குளிர் நீர் கொண்ட செம்பும் டம்ளரும் ஐஸ் துண்டங்கள் நிறைந்த ஃப்ளாஸ்கும் கொண்டு தட்டி தூக்கி கொண்டு மாடிக்கு கிளம்பினாள். ஒரு சில நிமிடங்களாவது கணவனுடன் தனியாக இருக்க வாய்ப்பளித்த அந்த சந்தர்ப்பத்தை அவள் நாள் முழுவதும் எதிர்நோக்கி கொண்டிருப்பது வழக்கம். இன்று அவனிடம் தான் கேட்க நேர்ந்த அந்த சங்கதியை சொல்லி அவன் பதிலை கேட்டுவிட வேண்டும் என்று அவள் கலந்ததொரு ஆவேசம். என்ன பதில் சொல்வார் என்ற அவளின் எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பரபரப்பில் உடல் நடுங்க நெஞ்சு படபடக்க நடந்தவள் முன் பகவதி குறுக்கிட்டாள். உன் அத்தை அங்கே உன்னை அவசரமாக கூப்பிடுறாங்களே, தட்டோடு நீ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்க? மிகவும் கடுமையான குரலில் அதட்டினாள். சாம்பவி அதிர்ந்து போனாள். விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தவளுக்கு எஜமானியை அதட்ட என்ன உரிமை? யார் அதிகாரம் கொடுத்தது? கோபத்தில் முகம் சிவக்க தட்டுடன் அவள் வேகமாக மாமியாரின் அறைக்குள் புகுந்தாள். தலையணை அடுக்குகள் மீது சாய்ந்து கிடந்த மரகதம் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சாப்பாடு போட்டுட்டு மருந்து கொடுத்ததும் கடமை முடிஞ்சிட்டுதுன்னு தினமும் உடனேயே கிளம்பிடுறியே, அப்படி அங்கே என்ன அவசரம்? உங்கள் மகன் சில சமயம் கதவை தாளிட்டுக்கிட்டு தூங்கி விடுறார். கதவை தட்டி அவர் தூக்கத்தை கலைக்க விரும்பலை. அதனாலே போதும், உன்னை எனக்கு நல்லா தெரியும். பார்த்திபன் கிட்டே சித்த நேரம் பல்லை இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டா உனக்கு தூக்கம் வராதே. நானும் என் கணவரும் வைராக்கியமாக உங்கள் சொற்படி விலகி வாழுறோம். அவர் கேட்கும் இரண்டொரு கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பது கூட குற்றமா அத்தை? அவருக்கு வேண்டியவைகளை கொண்டு வைத்து உபசரிப்பது கூட தப்பா? படபடவென்று கேட்க வேண்டும் போன்ற ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. புயலாக உள்ளே வந்த பகவதியையும் அவள் பின் மிதமிஞ்சிய ஒப்பனையில் குப்பென்று சென்று மணக்க பின் தொடர்ந்த மகளையும் கண்டுவிட்டு உதட்டை கடித்து கொண்டாள். என் காலும் கையும் வழியிலே துவண்டு போகுது. டாக்டர் மேலே பூச ஒரு கழிவு தந்துட்டு போயிருக்காரே, அதை கொஞ்சம் எடுத்து பூசி கொஞ்ச நேரம் பிடிச்சுவிடேன். மௌனமாக நின்ற மருமகளை கோபத்துடன் வெறித்தாள் மரகதம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மரமாட்டம் நின்னா என்ன அர்த்தம்? நீ கொண்டு ஐஸ் தண்ணி வைக்காட்டி பார்த்திபன் தொண்டை காஞ்சு போயிடாது, கவலைப்படாதே சீறினாள். மாயா, அந்த தட்டை நீ வாங்கிக்கிட்டு போய் மாடி அறையிலே வச்சுட்டு வாமா என்று கனிவான குரலில் அருகில் நின்ற அந்த பெண்ணுக்கு உத்தரவிட்டாள். சாம்பவி திடுகிட்டு போனாள். மாமியாரின் தந்திரம் அவளுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. பார்த்திபன் மனதில் சபலத்தை உண்டாக்க இப்படி ஒரு திட்டமா? இது மரகதமாலின் முன்னேற்பாடு. இல்லாவிட்டால் மாயா மெல்லியதொரு ஷிப்பான் சேலையுடன் தடப்புடலான ஒப்பனைகளுடன் அங்கே ஏன் வர வேண்டும்? படுக்க போகும் நேரத்தில் ஏன் இந்த அலங்காரம்? பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு பலவித கற்பனையில் மனம் தவியாக தவிக்க மருந்து பாட்டிலில் இருந்த களிமை விரலால் வழித்து மாமியார் கால் கைகள் மீது மெல்ல பூசி பிடித்து விட்டு கொண்டு படுக்கை அருகே நின்றாள். மரகதம்மாளுக்கு பிடிக்காத மருமகள் அவள். அந்த வெறுப்பை தினமும் அவள் பல விதத்தில் காட்டி கொண்டிருக்கிறாளே, அது போதாதா? அவள் கண் முன்னே அவள் கணவனை வேறு ஒரு பெண்ணுக்கு தானம் செய்ய துணிந்து விட்டாளே, எத்தனை ஒரு மட்டமான எண்ணம், எவ்வளவு பெரிய கொடுமை! அவளது பெண்மைக்கு அந்த செய்கை எத்தனை ஒரு அவமானம்! எச்சிலை விழுங்கி கொண்டாள். தன் பொறுமை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு மாமியாரின் காலை பிடித்து விட்டபடி நின்று கொண்டிருந்தாள். தன் அறை கட்டிலின் மீது சாய்ந்தபடி நாளேட்டை புரட்டி கொண்டிருந்த பார்த்திபன் கண்கள் சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்த்தன. செய்தித்தாளின் மீது கவனமின்றி வராந்தாவிலேயே எழப்போகிற காலடி ஓசைக்காக காதை கூர்மையாக்கி கொண்டு காத்திருந்தான். மெல்ல ஓசைப்படாது கதவை திறந்து கொண்டு அவள் அறைக்குள்ளே புகுமுன் அவளது தலையில் சூடிக்கொண்டிருக்கும் மல்லிகையின் மனம் காற்றில் கலந்து முகத்தில் மோதி அவனை பரவசப்படுத்தும். மௌனமாக அவள் தன் வேலையை கவனித்து கொண்டிருந்தாலும் அவன் சும்மா இருந்ததே இல்லை. கோடு போட்ட ஷர்ட்டையா எடுத்து வைக்கிற? அதுதான் அந்த பேண்ட்டுக்கும் பொருத்தமாக இருக்கிறாப்புல தோணுது. உனக்கு பிடிச்சிருந்தா சரி. நாளைக்கு வெளியே போட்டுக்க போகிறவர் நீங்கள், உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கணும். மெல்லிய குரலில் பதிலளித்துவிட்டு சாம்பவி அவன் முகத்தை பார்க்கும்போது அவன் மேலே சிலிர்த்து போவான். அவளது அழகும் பருவமும் அவனது உணர்வுகளை ஆட்கொள்ளும். அவளது அன்பும் பண்பும் மிருதுவாக பேசும் தன்மையும் அவனது சிந்தனையை தூண்டி கிளர்ந்து விடும். சாம்பவி,
நானும் பொறுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் அம்மா எழுந்து நடந்து விடுவாங்க. பிறகு நீயும் நானும் இல்லற வாழ்வில் இயற்கையை ஒட்டி வாழப் போகிறோம். சாம்பவி, அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. தன்னூலை பல கூறிக்கொண்டு அவளை கனிவுடன் பார்ப்பான். நெற்றி மீது புரளும் அவளது கூந்தலை ஒதுக்கி மேல் உதட்டிலே முத்தாக பொடித்துள்ள வியர்வையை துடைத்துவிட்டு, சாம்பவி, ரொம்ப களைச்சி போயிருக்கிறியே, வேலை நடுவே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு என்ன என்று அனுசரணையாக பேசி அவளை தன் மார்போடு அணைத்து கொஞ்ச வேண்டும் என்று ஆவேசமாக எழுகிற ஆசையில் அவன் துடியாக துடித்து போவான். அதற்கு பதில், அம்மா நல்லா சாப்பிட்டாங்களா? டாக்டர் இன்னைக்கு வந்தபோது என்ன சொன்னார்? ஆமாம், அது என்ன கைவிரலில் பிளாஸ்டரு? சமையல் வேலை போது காயம் ஏற்பட்டுடுச்சா? நீ என்னத்துக்கு கடினமான வேலையெல்லாம் செய்யணும்? அதுக்கு தான் நாள் வச்சிருக்கோமே. இப்படி ஏதாவது அவ்வப்போது சில வார்த்தைகளை கனிவாக பேசுவது வழக்கம். அவளது நலனில் நான் கொண்டிருந்த அக்கறையை இவ்வாறு வெளிப்படுத்த அவன் மிகவும் ஆசைப்பட்டான். அவைகளுக்கு பதில் சொல்ல அவள் தன் அறையில் சில நிமிஷங்கள் தங்க நேரிட்டதை அவன் வரவேற்றான். சில நிமிடங்களே தான் என்றாலும் தனிமையில் அவளுடன் உணர்வில்லாது ஒன்றிருப்பதை அவன் மிகவும் விரும்பினான். வறந்த அதிரமடி கேட்ட காலடி வாசி அவனை திடுக்கிட செய்தது. கூப்பென்று அறைக்குள் வீசிய அந்நிய நாட்டு சீன்றின் மனம் அவனை திகைக்க செய்தது. பத்திரிகையை போட்டுவிட்டு திரும்பினான். கையில் தட்டுடன் மாயா வாசற்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். நான் உள்ளே வரலாம் இல்லையா? கேட்டபடி மிகவும் உரிமையோடு அறைக்குள் புகுந்து தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு எதிரே கிடந்த நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். ராத்திரி நீங்கள் பால் சாப்பிட்ற வழக்கம் இல்லையா? கொஞ்சலாக அவள் கேட்டபோது பார்த்திபன் உள்ளூர வெகுண்டு போனான். என் பழக்க வழக்கமெல்லாம் என் மனைவிக்கு தெரியும், எரிச்சலுடன் பதிலளித்தான். பழகின நானும் உங்கள் பழக்க வழக்கங்களை புரிஞ்சிக்க மாட்டேனா? உதட்டு சாயத்தினிடையே பளிச்சிட்ட வரிசை பற்கள் தெரிய சிரித்து கொண்டு எழுந்து அருகில் வந்தாள். அவள் பூசிக்கொண்டிருந்த சென்ட்டின் மனம் அவன் வயிற்றை குமட்டியது. என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் பார்க்கலாமா? கேட்டபடி குனிந்து கட்டில் மீது கிடந்த பத்திரிகையை எட்டி பார்த்தாள். அவளது முந்தானியின் முகப்பு அவன் தோல் மீது விழுந்தது. நெருப்பு பட்டுவிட்டது போல துடித்து போய் சற்றென்று எழுந்து நகர்ந்து நின்று கொண்டான். சாம்பவிக்கு அப்படி கீழே என்ன வேலை? உங்களையே அனுப்பியிருக்கிறாள். பற்களை கடித்தான். சாம்பவி அத்தைக்கு மருந்து போட்டு தேய்ச்சி கையால் பிடிக்க வேண்டியிருந்தது. அதனால் அத்தை என்னை தண்ணி கொண்டு வந்து வைக்க அனுப்பிச்சாங்க. ஏன், நான் வந்தது தப்பா? கழுக்கென்று சிரித்து அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டும் போல கோபத்தில் அவன் கொதித்து போனான். அறையை விட்டு ஒரே எட்டில் வெளிவந்து வராந்தாவின் மரக்கை பிடி மீது சாய்ந்தபடி கீழே குனிந்து சாம்பவி சாம்பவி என்று ஓங்கி கத்தினான். கையை கழுவி துவாலிகள் துடைத்து கொண்டு நின்ற சாம்பவி பதைத்து போனாள். இதோ வந்துட்டேன் என்று பதில் கொடுத்தபடி ஒரே மூச்சில் மாடிப்படிகளை கடந்து மூச்சரிக்க கணவன் அறைக்குள் வந்து நின்றாள். பார்த்திபன் கோபத்துடன் மாயாவின் பக்கம் திரும்பினான். தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் விடுகிறீர்களா? நான் என் மனைவியுடன் தனியாக பேச விரும்புகிறேன் கடுமையாக சொன்னான். கண்ணில் நீர் பொங்க சாம்புவியை வெட்டி விடுகிறவள் போல் பார்த்த மாயா ஆத்திரத்துடன் அறையை விட்டு வராந்தாதிர நடந்து கீழே இறங்கி சென்று விட்டாள். அப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். நாட்காலியை காட்டிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தான் பார்த்திபன். முதல் நாளுக்கு பின் அதுவரை அவன் அவளிடம் அப்படி அதட்டி பேசியதும் இல்லை. அவன் முகத்தில் அத்தனை கோபத்தையும் அவள் கண்டதில்லை. கையும் காலும் நடுங்க அவள் அச்சத்துடன் உட்கார்ந்தாள். சாம்பவி, நீ படித்தவ. அப்படி இருந்தும் புத்தி கெட்டு கல்யாணமாகாத ஒரு பெண்ணை இரவில் இந்த வேலையில் என் அறைக்கு அனுப்புறதின் நோக்கம்? அத்தை தான் அனுப்பி வச்சாங்க. அவங்க உத்தரவை நான் எப்படி மீற முடியும்? அப்போது மாயா சொன்னது உண்மைத்தானா? 2 வேலைகளை ஒரே சமயம் கவனிக்க முடியாத காரணத்தாலே நீ தான் அனுப்பி வச்சேன்னு தவறாக நினைச்சேன், மன்னிச்சுக்கோ என்று கனிவான குரலில் பேசிக்கொண்டு அருகில் வந்து நின்ற கணவனை நிமிர்ந்து பார்க்காத சாம்பவி எழுந்தாள். அன்று இரவே அவள் கேட்க நினைத்த அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டதை உணர்ந்தாள். மகிழ்ச்சியும் பெருமையும் மனத்தை நிறைத்தன. என்ன அவசரம்? அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளைத்தான் முன்கூட்டியே கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி ஊற்றி கொடு, தாகமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான். செம்மில் இருந்த நீரை மேலே டம்ளரில் ஊற்றி ஃப்ளாஸ்கில் இருந்து 2 ஐஸ் துண்டங்களை கீட்டுக்கியால் எடுத்து போட்டு பிஞ்சு விரல்களால் டம்ளரை தூக்கி வந்து அருகில் அன்போடு நீட்டிய பாங்கினை கண்டு பூரித்து போனான்.
அவளது ஒவ்வொரு அசைவிலும் எத்தனை பணிவு, குரலில் எத்தனை குழைவு, வார்த்தைகளில் எத்தனை அருமை, மனதிற்கு அதனால் அவனுக்கு எத்தனை அமைதி. இவளைப் போல ஒரு மனைவியை அவன் உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைப்பாளா? அம்மாவின் உடல் பூர்ண குணமடைந்ததும் சாம்பவி அவன் அன்பாக கவனித்து கொள்ள வேண்டும். இழந்து போன நாட்களை ஈடு செய்வது போல அவளை அவன் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அழைத்து சென்று அவள் ஆசையுடன் கேட்பதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் பூரித்து போகும் அந்த சிவந்த முகத்தை வருடி இந்தாங்க என்ற நீட்டிய டம்ளருடன் அருகில் அவள் வந்தபோது கற்பனையை நின்று திடுக்கிட்டு விழித்து கொண்டான். கையில் வாங்கிய தவறிய டம்ளர் அவன் கால் பக்கம் தரையில் டங்கென்று சப்தத்துடன் உருண்டு ஓட தண்ணீர் நாலாப்புறமும் சிதறி போவதை பார்த்து அவள் பயந்து விட்டாள். ஏங்க, காலில் ஏதாச்சும் காயம் பட்டு விட்டதா? கவலையுடன் கேட்டபடி அவள் குனிந்தாள். தன்னையும் மீறிய ஒரு ஆசையில் சற்றென்று அவளை தூக்கி நிறுத்தினான் பார்த்திபன். இருவரும் ஒருவரையொருவர் அன்புடன் பார்த்தபடி கிறங்கி நின்றபோது கூடவே நேரமும் நின்று போன்றது போன்ற பிரமிப்பு ஏற்பட்டது. அத்தியாயம் 22. மறுநாள் காலை காபி பலகாரம் சாப்பிட்ட பின் கை கழுவ பீங்கான் அருகில் கணவன் வருவதற்குள் துவாலையுடன் சாம்பவி நின்று கொண்டிருந்தாள். திருமணமானதிலிருந்து சதா கவலையும் சிந்தனையுமாக காணப்பட்ட அவன் முகம் அன்று காலையில் பளிச்சென்று தெரிவதை பார்த்தாள். அவளும் அன்று இரவு முழுவதும் கட்டுக்கொள்ளா மகிழ்ச்சியில் உறங்கவே இல்லை. காலையில் குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு கண்ணாடி அருகே முடியை சீவி சீராக்கி கொள்ள நின்றவள் பார்த்தாள். பார்த்திபன் அவளை நேசிக்கிறான், அவளை மட்டுமே நேசிக்கிறான், அவளது அன்பை பெற தவம் கிடைக்கிறான் என்ற உணர்வு தந்த திம்பில் மனம் ஆனந்தத்தில் நிறைந்து விட்டிருந்தது. முகத்தில் கலை கூடிவிட்டிருந்தது. அவள் முன்னை விட இன்னும் அதிக அழகாக இருப்பது போன்று கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை கண்டு மகிழ்ந்து போனாள். துவாலை கொண்டு வந்திருக்கிறேனே நீங்க என்று செல்லமாக சிரிங்கினாள். துவாலியில் கையை துடைக்காது அவளது புடவை தலைப்பின் ஒரு ஓரத்தில் தனது ஈரக்கையை அவன் துடைத்து கொண்டு நின்றான். தெரிஞ்சுதான் செய்கிறேன். மோகனமாக சிரித்தான். இது என்ன விளையாட்டு? பார்க்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்க? பொய்யாக கோபித்து கொண்டாள். கணவனும் மனைவியும் கொஞ்சம் வேடிக்கையாக விளையாடுறாங்கன்னு தான் நினைச்சுப்பாங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? அவன் புகழ்ந்த போது மெய் சிலிர்த்து முகம் சிவந்து போனாள். இப்போதான் உங்கள் முகம் பழையபடி மாறியிருக்கு. கொஞ்ச நாளாக கடுகடுன்னு பார்க்க பயமாக இருந்துச்சு. லேசாக சிரித்தாள் அவள். ஒரு சிறு எதிர்பாராத நிகழ்ச்சி நம் மனதுக்கு இத்தனை மகிழ்ச்சி தந்து விட்டிருக்கிறதுனா? அம்மா பூர்ண குணம் அடைஞ்சு நாம் இருவரும் நெருங்கி வாழத் தொடங்கினாள். வெட்கத்துடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். மீண்டும் மீண்டும் வந்த எதிர்பாராத நினைவு வந்து நெஞ்சில் இன்ப சிலர்பூட்டியது. தேல் கொட்டினது போல அப்படி வெடுக்குன்னு கையை உதறி விட்டு ஓடினியே. நான் அத்தனை பயங்கரமானவனா? நமது வைராக்கியம் வெற்றி பெற போகும் சமயம். மனம் தளர்ந்து விடக்கூடாதுன்னுட்டு தான் கீழே இறங்கி வந்துட்டேன். ஆமாம், இந்த விருந்தாளிகள் எப்போ ஊருக்கு திரும்ப போகிறாங்களாம்? ஏதாவது உனக்கு தெரியுமா? அம்மா உடம்புக்கு முடியாமல் படுத்து இருக்கிறாங்க. சதா பேச்சு கொடுத்து அவங்கள யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறது என் எண்ணம். டாக்டர் கூட அவங்களுக்கு ஓய்வு அதிகம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டில் கூட்டமும் கூச்சலும் பிடிக்கவில்லை. என்னை மட்டும் உங்களுக்கு பிடிக்குதா? பரிகாசமாக கேட்க விரும்பினாள். கொஞ்ச தூரத்தில் பகவதி அம்மாள் அவர்களையே கண் கொட்டாது பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்து விட்டாள். அவங்க கூட இங்கே தங்கியிருப்பது அத்தைக்கு பிடிச்சிருக்கு. நான் மறுப்ப சொல்ல முடியாது. அம்மாவுக்கு அடுத்தபடியாக நீ இப்போ இந்த வீட்டுக்கு எஜமானி. உன்னை யாரும் அதட்டி உருட்டி பேசி வேலை வாங்கினால் எனக்கு பிடிக்காது. நேற்றே அந்த பகவதி அம்மா ஒரு டம்ளர் மோர் எடுத்து வர சொல்லி உன்னை ஒரு வேலைக்காரியை போல ஏவினப்போ எனக்கு கெட்ட கோபம் வந்துடுச்சு. வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தவங்கன்னு எரிச்சலை அடக்கிக்கிட்டு நான் மௌனமாக இருந்தேன். அடுத்த வாட்டி அவங்க உன்கிட்ட அசட்டியாக பேசுறது என் காதில் விழுந்துச்சோ அவ்வளவுதான். மூட்டையை கட்டிக்க சொல்லி திருச்சியிலே கொண்டு ரயில் ஏற்றி விட்டு வந்துடுவேன். அப்பப்பா, உங்களுக்கு எப்படி கோபம் வருது? பயந்தவள் போல தோள்களை மெல்ல குலுக்கினாள். உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களை பற்றின சரித்திரத்தையே கடிதாசிகளாக எழுதி அனுப்பியிருக்கீங்களே. உங்களை எனக்கு ஓரளவு தெரியுமே. உன்னை பற்றி தெரிஞ்சிக்க தான் எனக்கு சந்தர்ப்பமே இன்னும் வாய்க்கலையே. போக மனமின்றி போதை கொண்டவன் போல அவளையே பார்த்தபடி நின்றான். கடை திறக்கணுங்கிறதை மறந்துட்டான், என்ன ஆறுது? அவள் மெல்லிதாக சிரித்து சதங்கை ஒளியாக காதுகளில் விழ
அவன் விழிப்புற்றான். உள்ளே சமையல்காரர் தயாரித்து நிரப்பி வைத்திருந்த தேநீர் நிறைந்த பிளாஸ்குடன் அவன் வாயிலுக்கு விரைந்தான். அன்றாடம் அவள் செய்யும் பணிதான் என்றாலும் அன்று அவனுடன் சில துளி நேரம் கொஞ்சி பேசிய மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ள உபகையோடு அவள் அவனுக்கு கையசைத்து வழி அனுப்பி கார் சாலைக்குள் மறைந்த பின்னரும் அயர்ந்து போய் நின்றாள். சற்று தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் பகவதிக்கு ஆத்திரமும் பொறாமையும் தாங்க முடியவில்லை. மரகதம் என்னவோ புலம்புகிறாள். ஆனால் மகன் இந்த ஜாலக்காரி காலடியில் மயங்கி கிடக்கிறானே, அந்த மயக்கம் லேசில் தெரியக்கூடியதா? அடுத்தபடியாக அவளுக்கு ஆத்திரமூட்டும் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துவிட்டு சாம்பவி அந்த அறையில் நின்று வெளிப்பட்டு பின்பக்கம் போக திரும்பியவள் மரகதத்தின் இரும்பு பீரோக்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அடுத்த அறை கதவு திறந்து கிடப்பதை கண்டாள். கவலையுடன் சற்றென்று எட்டி பார்த்தபோது அறைக்குள் பளிச்சென்று குழல் விளக்கெறிந்து கொண்டிருந்தது. பகவதி மரகதத்தின் பீரோவை அந்த சாவியால் திறந்து எதையோ தேட புடவைகளுக்கிடைக்கிலே குடைந்து கொண்டிருந்தாள். கடுமையான சுபாவம் உடையவள்தான் மரகதம். ஆனால் தன் சாமான்களை கருத்துடன் நேர்த்தியாக சுத்தமாக வைத்து கொள்வதில் திறமைசாலி. அவளது புடவைகள் நன்றாக துவைக்கப்பட்டு பெட்டி போட்டு அடுக்காக வைக்கப்பட்டிருக்கும். பீரோக்குள் எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றதொரு பாங்கு அவளது வேலையில் காணப்படும். அறையை சுத்தமாக பெருக்கி துடைத்து வைத்திருப்பாள். மாமியாரின் பீரோவை திறப்பதிலேயே ஒழிய சாம்பவி அந்த அறையை அன்றாடம் பெருக்கி ஈரத்துணியால் துடைத்து ஜன்னல்களை சாத்தி கதவை வெளியே தாண்டிட்டு வைத்திருந்தாள். வீட்டுக்குள் வந்திருக்கும் விருந்தாளிக்கு என்ன துணிச்சல்! வீட்டு எஜமானியின் பீரோவை திறந்து எதையோ தேடுகிறாளே! திகைப்புடன் அவள் பார்த்து கொண்டு நிற்கையில் பகவதி கையில் அகப்பட்ட ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை சற்றென்று மடியில் போட்டு புடவை தலைப்பை முறுக்கி இடையில் சொருகி கொண்டாள். இன்னும் ஏதாவது கிடைக்குமா என்ற பரபரப்பில் அடுக்காக இருந்த மரகதத்தின் புடவைகளை கீரை போல அள்ளி குலைத்து கொண்டிருந்தாள். அவள் செய்த திருட்டு காரியத்தை கண்டு சாம்பவி பதைத்து போனாள். அவள் நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. அங்கே உங்களுக்கு என்ன வேணும் என்று அதட்டி கேட்டபடி உள்ளே வந்து நின்றாள். பகவதி ஒரு கணம் பயந்து போனாள். ஆனாலும் மரகதம் தன் பக்கம் இருக்கிறாள் என்ற துணிவில் அவளை ஏறிட்டு பார்த்தாள். உன் மாமியார் தான் என்னை ஒரு சாமான் எடுத்து வர சொல்லி அனுப்பினா. என்ன அப்படி பார்க்கிற என்று உரிமைவிட்டு பீரோ கதவை படார் என்று சாத்தி பூட்டிவிட்டு நகர்ந்தாள். ஏதோ பணம் எடுத்ததை பார்த்தேன். அத்தை எடுத்து வர சொன்னாங்களா? சாம்பவி குறுக்கு கேள்வி கேட்டதை தாங்க முடியவில்லை. ஆத்திரத்திலே கொதித்து போனாள். பின்ன உங்கள் வீட்டு சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறதா நினச்சியா? உன் மாமியார் கொடுக்காம இந்த சாவி என் கைக்கு எப்படி வரும்? பார்த்தா பசு போல இருக்க, பாஞ்சா புளியாட்டம் மாறிடுறியே. மரகதத்துக்கு உன்னை பிடிக்காம போகிறதுக்கு காரணம் இல்லாமல் போகலை. என்னை அதற்றா போல அவளை நீ அதட்டி உரட்டி மிரட்டி உன் ராஜாங்கத்தை நடத்தியிருக்க. அவள் இந்த வீட்டில் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவ. உன் கையிலே சோறு திங்க கதி வந்துட்டுதேன்னு நொந்து புலம்புறதிலே நியாயம் இருக்கு. வேணும்னா போய் உன் மாமியாரை கேளு. உறக்க சத்தமிட்டாள். தான் செய்த திருட்டை மறைக்க இந்த ஆர்ப்பாட்டமான நாடகம் என்பது சாம்பவிக்கு விளங்கிவிட்டது. ஆனாலும் அவள் இதை பெரிதுபடுத்தி வீட்டில் பெரும் கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க முடியாதே. இந்த மாதிரியான அதிர்ச்சிகள் மரகதம்மாள் உடல்நிலைக்கு ஏற்றதல்லவே. பார்த்திபனிடம் அன்று இரவு மெல்ல விஷயத்தை சொன்னால் மௌனமாக அவளை வெறித்துவிட்டு அவள் மேலே தன் காரியங்களை கவனிக்குள்ளுற்றாள். டாக்டர் வைத்தியலிங்கம் வந்து மரகதத்தை சோதித்துவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். வழக்கம் போல தயாராக காபி டம்ளருடன் அவளுக்காக சாம்பவி நின்று கொண்டிருந்தாள். முன்னை விட உன் அத்தை உடம்பு நல்லாவே குணமாக்கியிருக்கு. கையை தோள்பட்டை வரை தானே தூக்க முடிகிறது. ஒரு டம்ளரை சிரமமில்லாமல் எடுக்க வருது. பேச்சு நல்லா தெளிவாகி விட்டது. காலை கீழே ஊனி ஒரு அடி எடுத்து வைக்கிற அளவு தசைகளுக்கு தெம்பு வந்து விட்டது. இப்போதான் அவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்படியே டாக்டர்? ஆமாம் அம்மா. அவர்களுடைய மனம் கலவரப்பட்டு இரத்த அழுத்தம் மேலாக்கி மறுபடியும் இது மாதிரியான ஒரு விபரீதம் வந்தால் உடம்பு தாங்காது. அதனாலே பத்திரமா பார்த்துக்கோ. நீ நல்லாவே பார்த்துக்குவ. உன்னை போல பொறுமையான மருமகளை இவங்க இந்த பூலோகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்க மாட்டேன். என்னை ரொம்ப புகழறிங்க டாக்டர். முகம் சிவக்க மகிழ்ச்சியுடன் காபி டம்ளரை எடுத்து நீட்டினான். ஆமாம், நீ எப்படி இத்தனை காரியங்களையும் ஒரே சமயம் கற்றுக்கிட்ட? நல்லா சமைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக புருஷனையும் மாமியாரையும் பார்த்துக்கிறேன். வந்திருக்கும் விருந்தாளிகளை சமாளிக்கிறேன். வீட்டை திறமையாக நிர்வகிக்கிறேன். டாக்டர், இதுக்கு மேலே உங்கள் புகழ்ச்சியை தாங்க முடியாது. நிறுத்திடுங்க.
மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டு விட்டு மெல்ல உள்ளே திரும்பிய பகவதிக்கு அதை காண ஆத்திரமாக இருந்தது. வீட்டு வேலையாளியிலிருந்து டாக்டர் வரை இந்த சின்ன பொண்ணுக்கு சலாம் அடிக்கிறாங்க. புருஷன் கொஞ்சம் கொலாவிக்கிறான். மாயாவிடம் இல்லாத அழகோ சாதுரியமோ படிப்போ அப்படி இவளிடம் என்ன அதிகம் இருக்கு. டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கு கும்பிடி போட்டு பல்லை காட்டினாள் பகவதி. இப்போ மரகதத்து உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேறிக்கிட்டு வருதா? மரகதமா என் நோயாளி, நான் அவங்களுடைய வைத்தியர். அவங்க நோய் எதனால் வந்ததுனோ அது இப்போ எந்த நிலையில் இருக்கு என்பதையும் நான் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. எங்கள் கொள்கை அது. சாமுவி கிட்டே மட்டும் சொல்லலாமா? காரமாக கேட்டாள் பகவதி. அவங்க மரகதவாளின் மருமகள், பார்த்திபன் பெரியம்மாவின் மகன். இந்த வீட்டுக்கு இப்போ இவங்க 2 பேரும் தான் எஜமானி. நோயாளியை பற்றி பொறுப்பேற்று கொண்டிருக்கும் நெருங்கிய உறவினர்கள். அவங்க கிட்ட சொல்றது எங்கள் கடமை. டாக்டர் முகம் கடுத்து கொண்டு பேசியதை கேட்டு பகவதி வெகுண்டு போனாள். சாம்பவி இந்த வீட்டு எஜமானியாமே. கேட்டு காவலாளியிலிருந்து வீட்டு கண்ணுக்குட்டி வரை இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த வீட்டை விட்டு இவளை மூட்டையை சுட்டிக்கிட்டு ஓட வைக்காட்டி என் பெயர் பகவதி இல்லை. பற்களை கடித்து கொண்டு தன்னுள் ஆவேசமாக சொல்லி கொண்டாள். அப்படியா, மன்னிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு சாம்பவியை அவள் பார்த்த பார்வையிலேயே எரிக்க முடிந்திருந்தால் சாம்பவி அந்த கணமே சாம்பலாகி விட்டிருப்பாள். அத்தனை ஒரு ஆத்திர கனல் அவள் கண்களில் தெரிந்தது.